கூட்டணி தேவைப்பட்டால் விஜய் தேமுதிகவை அணுக வேண்டும் என்று பிரேமலதா சொல்லியிருக்காங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க ஆர்வமாக இருந்ததால் தேமுதிகவை அணுகுவது விஜயின் பொறுப்பாகும் என்று திங்கட்கிழமை தெரிவிச்சிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் இடையே கூட்டணி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்த கேள்விக்கு கரூரில் செய்தியாளர்களிடம் பதிலளித்த பிரேமலதா, நாங்கள் 20 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறோம், எங்களுடன் கூட்டணி வேண்டுமா என்று விஜய் பதிலளிக்க வேண்டும் என்றார். 2026 ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அது நன்மை பயக்கும் என்று அவர் கூறினார். அப்போதுதான் நாங்கள் ஏதேனும் தவறுகளை சுட்டிக்காட்ட முடியும் என்று அவர் கூறினார். கரூரில் சட்டவிரோதமான மணல் சுரங்கம் தொடர்பான சமீபத்திய சோதனைகள் குறித்து தெரிவித்த அவர், பெருமளவில் மணல் கொள்ளை நடக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரமும் மதுபானம் விற்கப்படுகிறது. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. தேமுதிகவின் வாக்கு சதவீதம் குறைந்து வருவது குறித்து கேட்டபோது, போட்டியிடும் தொகுதிகள் எண்ணிக்கையை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பிரேமலதா கூறியிருக்காங்க. 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதையும் 4 மட்டுமே போட்டியிடுவதையும் ஒப்பிட முடியாது என்று அவர் சொல்லியிருக்காங்க. 234 தொகுதிகளையும் உள்ளடக்கிய 4 நாள் கூட்டம் விரைவில் நடத்தப்படும் என்றும் அது போது பிராந்திய மாவட்ட மற்றும் தொகுதி அளவிலான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதையும் பிரேமலதா சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை போய் விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும், எங்க கிட்ட கேட்கக்கூடாது. இதை போய் விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும், எங்க கிட்ட கேட்கக்கூடாது. நாங்க கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு, சரிங்களா? எங்க கிட்ட நீங்க கேட்கணும், விஜய் கிட்ட போய் கேட்கணும். இதை போய் விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும், எங்க கிட்ட கேட்கக்கூடாது.